ரூபாயின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வியாழனன்று கடும் வீழ்ச்சியை கண்டது. ஆனாலும் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் ஆறுதல் கூறியுள்ளார். இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து வீழ்ச்சி கண்டு வருகிறது. புதனன்று ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 54 காசுகளாக சரிந்து பின்னர் 64 ரூபாய் 11 காசுகளாக மீண்டது. வியாழனன்று அந்நிய செலாவணி பரிவர்த்தனை சந்தையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத உச்சமாக 65 ரூபாய் 65 காசுகள் அளவுக்கு வீழ்ச்சியடைந்தது. ரிசர்வ் வங்கியின் அவசர நடவடிக்கைகளை தொடர்ந்து மாலையில் 64 ரூபாய் 60 காசுகளாக மீண்டது. ரூபாயின் மதிப்பு கடந்த ஒரு வாரமாக கடும் வீழ்ச்சியை சந்தித்து வரும் வேளையில் முதல் முறையாக டெல்லியில் நிருபர்களை சந்தித்த நிதியமைச்சர் சிதம்பரம் ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் மதிப்பின் ஏற்ற இறக்கங்கள் குறித்து தேவையற்ற அச்சம் தேவையில்லை என்றும் கூறினார். இந்தியாவிடம் 277 பில்லியன் டாலர்கள் அந்நிய செலாவணி கையிருப்பு இருப்பதாகவும் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 21.2% மட்டுமே அந்நிய கடனாக இருப்பதாகவும் சிதம்பரம் கூறினார். ரூபாயின் மதிப்பை மேம்படுத்த கடந்த 12 மாதங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் தொடரும் என்றும் ஆகவே பொருளாதார நிலை குறித்து யாரும் அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். இறக்குமதிகளை குறைக்கும் வகையில் இரும்பு தாது சுரங்க பணிகளை மீண்டும் மேற்கொள்ள வேண்டியதும் உர தொழிற்சாலைகளின் திறனை அதிகரித்து நிலக்கரி இறக்குமதியை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார்.